வேற கம்பெனி இருக்கு வாங்கி தரவா? வேற கம்பெனியா? வேற எல்லாம் வேணாம், என்ன இருக்கோ அதை கொடுங்க. என்னையா மெடிக்கல் வச்சிருக்கேன்? எதை கேட்டாலும் இல்லங்கிறான், அது இல்லங்கிறான், இது இல்லங்கிறான். மெடிக்கல் கண்ணே மெடிக்கலுக்கு போயா அருமையா காய்ச்சல்னு போய் சொன்னா போதும், ஒரு செட்டு கொடுப்பான், போட்டா சரியா போயிடும். தலைவலியா ஒரு செட்டு, உடம்பலிக்கு ஒரு செட்டு, எல்லாத்துக்கும் செட்டா கொடுக்கலாம். இப்படி மெடிக்கல் ஷாப்ல போய் எல்லாத்துக்கும் செட்டுன்னு வாங்கி போட்டீங்கன்னா சவப்பெட்டியில வச்சு உங்களை செட் பண்ணி உள்ள இறக்கிடுவாங்க. கிட்னி போயிடும், பாத்துக்கங்க. கிட்னி எல்லாம் போகாது, அதான் போயிடுச்சுன்னு மாத்திரை வாங்கி போடலாம்னு வந்திருக்காங்க. யோ, ஏற்கனவே நீ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி கொடுத்தா நாசமா போயிருக்க. ஒழுங்கா போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒழுங்கா பிரிஸ்கிரிப்ஷனோட வாயா. கண்ண மெடிக்கலுக்கு போனோம்னா அவன் அழகா ஒவ்வொரு விதி. அப்ப கண்ண மெடிக்கலுக்கே போக வேண்டியதானே? தெரியல, மூடி இருக்கு கடை. மூடல, சீல் வச்சுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எதுக்கு அவரை போய் அரெஸ்ட் பண்றாங்க? நல்ல ஆளுங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு போனா ஒரு ஊசி தான், டாக்டர்கிட்ட போனா கூட 2 நாள் ஆகும். அவர்கிட்ட போனா அன்னைக்கே நின்று, அன்னைக்கே போயிட்டான். உன்னைய மாதிரியே ஒருத்தன் போய் ஊசி போடுங்க நின்றுருக்கான், கால் வலிக்கு ஊசி போட்டிருக்கான், நைட்டே செத்துட்டான். உலகேஸ்ல உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, கடைக்கு சீல் வச்சுட்டாங்க. ஐயோ, அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா டாக்டரை பார்த்து பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கப்புறம் மருந்தை யூஸ் பண்ணி. என்னைக்கா ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, எல்லாம் அரிசிக்கெல்லாம் போய் போட்டீங்கன்னா பாத்துக்கங்க, அவ்வளவுதான். இன்னும் இது இல்ல சார், மருந்தை கொடு. மருந்துல வந்து அதான் சொல்றேன்ல, டோலோ இல்ல, அதுக்கு பதிலா வேற கம்பெனி இருக்கு தரவா. வேற கம்பெனில என்னங்க உங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அதாவது டோலோங்கிறது கம்பெனி பேரு, பேராசிட்டமால்ங்கிறது தான் மாத்திரை பேரு. இந்த பாடம் எடுக்கிற நேரத்துக்கு மருந்து அங்க வச்சிருந்தா வாங்கி கிளம்பி இருப்பேன். கொண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், மருந்து இல்ல மாத்திரை இருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கண்ணை கடை திறக்கட்டா.